எண்ணும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 20-25 வருஷமாக இந்த ஜோதிட துறையில் இருக்கிறேன். என்னுடைய 25 வருஷ அனுபவத்தில் சில அனுபவ ரீதியான கருத்துக்களை இங்குள்ள ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஜாபவான்களுக்கும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் அதாவது மாணவர்களுக்கும் சொல்ல விருப்பப்பட்டு வந்துள்ளேன். அதற்கு முன்னே என் தாய் தந்தையரையும் வணங்கி நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களையும் வணங்கி இங்குள்ள ஜோதிட ஆசான்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் எனக்கு பேச வாய்ப்பளித்த முகுந்தன் முரளி ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய கருத்தை உங்களுக்கு கூற வந்திருந்தேன். நான் இந்த 25 வருஷ அனுபவத்தில் நான் எதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுறேன்னா இந்த திருமண காலத்தை பற்றியே அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுறேன். இந்த திருமண காலங்கிறது இந்த கலியுக காலத்தில் குதிரை கும்பாட்டு இருக்குது. அதாவது எல்லாருமே ஆணு பெண்ணு எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் திருமணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. அப்படியே திருமணம் நடந்தாலும் அது நிலைச்சி நிற்கிறதில்ல. அப்படியே திருமணம் நடந்தாலும் இந்த குழந்தை பேரும் பிரச்சனையாக கொடுக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் பல 100 புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து பார்த்தேன். நிறைய ஆசான்கிட்டையும் போய் அவங்களோட அனுபவங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு சரியாக புலப்படலை, சரியாக புரிபடலை. அப்போ நானாக ஒரு தனி வழியை தேர்ந்தெடுத்து இதையெல்லாம் எப்படி தெளிவாக எடுக்கிறது அப்படின்னு என்னுடைய அனுபவ ரீதியாக எங்கள் அப்பன் சர்வேஸ்வரன் அருளால் நான் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை இன்றைக்கி பலருக்கு சொல்லி கொடுத்து அது பல மாணவர்களையும் உருவாக்கிட்டு இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்மக்கிட்ட படிச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு திருமணத்தையும் நடத்தி வச்சுருக்கிறேன். ஒருத்தருக்கு திருமணம் எப்போ நடந்ததுன்னு சொல்கிறேன், எப்போ நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். அதே போல் குழந்தை பேர் எப்போ அப்படிங்கிறதையும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ நான் படித்ததில் எனக்கு சொல்லித்தந்த ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க, திருமணம் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார், 7ஆம் அதிபதியை பார், சுக்கிரனை பார், செவ்வாயை பார், கலத்தர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாம் பார்த்தேன், ஏதாவது 1-2 ஜாதகத்துக்கு வருதே தவிர ஆனால் துல்லியமாக எல்லா ஜாதகத்துக்கும் ஒரே மாதிரி வரணுமில்ல, விதி அப்படின்னா ஒரே மாதிரி வரணுமில்ல. அப்போ நானாக ஒரு சில விதிகளை கண்டுபிடிச்சேன். அப்போ அந்த விதிகள் எதுன்னு அடிப்படையில் கண்டுபிடிச்சேன்னா ஒருவரின் திசா புத்தியின் அடிப்படையில் தான் ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம், நல்லதோ கெட்டதோ. அப்போ ஒருத்தருக்கு லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்போ ஒருத்தருக்கு லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட திசை கொஞ்சம் லேட்டாக நடந்தால் லேட்டாக திருமணம், இளமையிலேயே சம்மந்தப்பட்டால் இளமையிலே திருமணம், சம்பந்தமே படலைன்னா திருமணம் இல்லை. இப்படி ஒரே வார்த்தையில் பார்த்ததுமே ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டு போட்டு அதாவது 7ஆம் இடம் கெட்டு போச்சு, அதே போல் ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அந்த தோஷத்தினால திருமணம் நடக்காமல் தடை பண்ணுது. எப்போ அதாவது ஒரு ஜாதகத்தில் அதாவது தோஷம் எல்லாருக்கும் தோஷம் இல்லாத ஜாதகமே இல்லை. அப்போ ராகு கேது செவ்வாய் இருந்தாவே தோஷம் தான். அப்போ தோஷம் இல்லாத ஜாதகம் எதாவது இருக்குதா? எல்லா ஜாதகத்துலேயும் தோஷம் இருக்குது, எல்லா ஜாதகத்துலேயும் யோகம் இருக்குது. அப்போ அந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா திருமண காலத்தில் வந்து தான் அதை தடை பண்ணுமே, மற்ற நேரத்தில் தடை பண்ணாதான். அது குழந்தை பேர் வரும்போது தான் தடை பண்ணுமே அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை. எல்லா கிரகத்தையும் வச்சு அந்த கிரகங்களுக்கான பலன்களாகத்தான் நான் எடுக்கிறேனே தவிர தோஷமாக நான் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ 4ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. ஏன் 4ல் செவ்வாய் இருந்தால் அவனுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிட்டு போகலாமில்ல. அதை விட்டு போட்டு ஏன் தோஷம் எடுத்துக்கிறாங்க? 7ல் செவ்வாய் இருந்தால் நேராக அது 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்க, அப்போ லக்னத்தை பார்க்க அவன் கொஞ்சம் கோபம் பிடிவாதம் உள்ளவன் சொல்லுங்கள். 2ஆம் இடத்தை பார்க்க அப்போ அவன் வார்த்தை கொஞ்சம் கடுமையாக பேசக்கூடியவன் சொல்லுங்கள். அதே 12ல் செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரனை தடை பண்ண, இல்லைன்னா இளைய சகோதரம் இருக்கு அதாவது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு செவ்வாய் தோஷம்னு சொல்கிறீங்க. அதே போல் 2ல் ராகு இருக்குது, அப்போ ராகு தோஷம், அப்போ குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இல்லாமல் போகுது. ராகுனா பிரம்மாண்டம், அப்போ நிறைய பொருளாதாரம் இருக்குது, இல்லைன்னா வார்த்தையாவது கடுமையாக பேசுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அதாவது ராகுனா 3 என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது, புதன்னா 2, அதாவது கேதுன்னா 5. இதெல்லாம் எந்த புத்தகத்திலும் இல்லை, எந்த ஆசானும் சொல்லி தரல, என்னுடைய அனுபவத்தில் எடுத்துக்கிறேன்.
இப்போ லக்னத்திலேயே ராகு இருந்தால் அவங்க கூட பிறந்தவங்க 3 பேருன்னு சொல்லுங்கள். லக்னத்துக்கு 2ல் அதாவது 3ல் ராகு இருந்தால் கூட பிறந்தவங்க 2 பேருன்னு சொல்லுங்கள். 11ல் ராகு இருந்தால் 2 பேர் கூட பிறந்தவங்கன்னு சொல்லுங்கள். எல்லாருமே ஜோதிடர் இங்கே உள்ளவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தில் செக் பண்ணி பார்த்துங்க. அதே போல் அவங்க 9ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா தந்தை இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த அனுபவங்களை எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி உடன்பிறப்புகள் நான் வந்து துருவ கணிதமெல்லாம் பார்க்கறதில்ல. ஒரு ஜாதகத்தை பார்த்தது இந்த ஜாதகருடன் பிறந்தவங்க இத்தனை பேர், அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை, அம்மா கூட பிறந்தவங்க இத்தனை அப்படின்னு தான் நான் பலனை என்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எதுக்காக உடன்பிறப்புகள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வரப்போகிற கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம சொல்லணும் இல்லையா? அதாவது உங்களுக்கு வரப்போகிற கணவனோட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும், இவ்வளோ தூரத்தில் இருந்து வருவாங்க, இவ்வளோ படிச்சிருப்பாங்க அப்படின்னாலும் நம்ம சொல்லணும்ல. ஆனால் சொன்ன மாதிரி நடக்கணும் இல்லை. அதுதான் ஜோதிடம் அறிவு. அதாவது இந்த கிருவணந்த வாரியார் சொல்லுவார், சொல்லும் செயலும் சிறந்து இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படிம்பார். ஆனால் நான் மனுஷனாக தான் நான் அனுபவப்பட்டுட்டு இருக்கிறேன். அதுபோல் நீங்களும் அந்த தெளிவாக நான் வந்து என்னுடைய அனுபவத்தை எளிமையாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். நிறைய பேர் என்னுடைய கருத்தை கேட்குறக்குன்னு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. அதாவது நான் நிறைய கருத்தரங்கத்து மூலியமாக தான் எனக்கு உலகம் முழுவதும் தெரியும். அந்த மாணவர்கள்லாம் நான் பேசுகிறத ஒரு வாட்டிக்கு பல வாட்டி அந்த ரெக்கார்டிங்கை போட்டு கேட்டுட்டு அவங்களே பலன் எடுத்துட்டு, ஐயா நீங்கள் சொன்ன ரூல்ஸ் 100% தெளிவாக இருக்குது, இருந்தாலும் டவுட் இருக்கிறது எனக்கு கேளுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதனால சாயந்தரம் 7 மணிக்கு மேலே கேளுங்கம்ப. அவங்களுக்கு அந்த எடுக்க தெரியாத சில விஷயங்களை நான் புரிய வைக்கிறேன். அதனால நிறைய பேர் என்னை பார்க்குறாங்க. இதை விட ஜோதிடர்கள் மட்டும் என்னை ஃபாலோ பண்ணலைங்க, பொதுமக்கள் அதாவது அவங்க பையனோ பிள்ளையோ அந்த திருமண காலத்துக்கு வச்சிருக்கிறவங்க அவங்க கூட பார்த்துட்டு, ஐயா நீங்கள் சொன்ன ரூல்ஸ் படி 9 கூடையும் திசை தாங்க நடக்குது, அப்போ என் பையனுக்கு இல்லை என் பொண்ணுக்கு திருமணம் நடந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம 7ஆம் இடத்தை வச்சுட்டு நம்ம அது போல் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது. அதே போல் என்னுடைய அனுபவங்களை ஜோதிடத்தை பற்றி பேசினா ஒரு நாள் இல்லை 2 நாள் வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் நான் வந்து சில விளக்கத்தோடு கொடுத்து தான் ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் போட்டு விளக்கத்தோடு தான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதனாலேயே நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க. அதாவது ஜோதிடர்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் எல்லாம் அதாவது என்ன இருந்தாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஜோதிட கருத்துக்களை உள் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த நாடியில் பார்ப்பாங்க, வர்க்க சக்கரத்தில் பார்ப்பாங்க, இப்படி பாரசார முறையிலேயே பல விதத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் நான் குறை சொல்ல வரல. நான் பாரசார முறையில் தான் எடுத்து எளிமையாக சொல்லி தந்துட்டுருக்கிறேன். மற்றவங்களுக்கு பலனை திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணுறேன். நம்மகிட்ட வரும்போதே ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்துட்டு, ஐயா எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த வருஷம் இந்த மாதம் ஏற்கனவே நடந்திருக்கணுமே, அந்த திருமணம் நிலச்சிருக்காதே அப்படின்னு நம்ம சொன்ன பின்னாடி தான் அது டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ 2வது திருமணத்துக்கு கேட்குறீங்களா, அதை முதலே சொல்ல வேண்டியது தானே அப்படின்பேன். இது போல் அதே போல் அந்த திருமணம் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கேன், ஆனால் அந்த குழந்தை இல்லையாட்டிருக்குது, குழந்தைக்காக கேட்குறீங்களன்னா ஆமாம் அப்படிம்பாங்க. அதே போல் ஒவ்வொருத்தருக்கு 2 திருமணம் ஆகியும் கூட நிலைக்கு நிற்கிறதில்ல. அது ஏன் நிலைக்கு நிற்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அந்த திருமண காலத்தை நான் இந்த கருத்தரங்கத்திலேயே சில ஓப்பனாக ஒளிவு மறைவு இல்லாமல் போட்டு உடைக்கிறேன். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு எனக்கு பிடிக்குது, ஜோதிடர்களுக்கும் பிடிக்குது, ஆர்வமுள்ள ஜோதிடர்களுக்கு. நல்ல அனுபவசாலி ஜோதிடர்கள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் தான் பெருசு அப்படின்னு பேசுவாங்க. நான் யாரையுமே குறை சொல்ல வரல. அதாவது நம்மக்கிட்ட அதாவது படிக்க வர மாணவர்களை கூட நான் சொல்லுவேன், நீங்கள் படித்ததில் ஒரு ஓரமாக வச்சுங்க, நான் சொல்லித்தர எளிமையான ரூல்ஸ் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்லா இருந்தால் பலருக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ அந்த திருமண காலம்னா லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம். சம்மந்தப்படுறதுக்கு லேட்டாக நடந்தால் சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம், சம்மந்தமாக படலைன்னா திருமணமே இல்லை. இப்போ லக்னத்துக்கு சம்மந்தப்படுது, இப்போ சனி திசை சம்மந்தப்படுதுன்னு வச்சுங்க, சனி 19 வருஷம், 19 வருஷத்தில் எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? அப்போ 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட புத்தி நடக்கணும். அது இன்னும் கொஞ்சம் பக்கமாக சொல்லுங்கள், அது ஒரு 3 வருஷம் வரும்ல, அந்த 3 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் பக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னா, அதே போல் 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரம் வரணும். இப்போ திசைங்கிறது 9, புத்திங்கிறது 5, அந்தரங்கிறது அதான் 1. இந்த 9, 5, 1 சம்மந்தப்படுது. அது எப்படி சம்பந்தப்படுத்துறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இருக்கிறது 9 கிரகங்கள் தான், 9 திசைகள் தான் மாறி மாறி வரும்.
ஆனால் அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம வகுப்பில் எளிமையாக நம்ம சொல்லித்தரேன். இருந்தாலும் இந்த நிறைய கருத்தரங்கத்தில் சொல்கிறத வச்சு நிறைய பேர் பாராட்டக்கூடியவங்களாக இருக்காங்க, அவங்களும் பலன் எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். அது எப்படி உதாரணத்துக்கு சொல்ல வரேன்னா, எங்கள் அப்பா சொல்லுவார், அதாவது ஜோதிடத்தை பற்றி நீ நாள் கணக்கில் மணி கணக்கில் எவ்வளோ நாள் வேணாலும் பேச அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விளக்கத்தோடு கொடுத்தீங்கன்னா தான் அது மற்றவங்களுக்கு போய் சேரும். சும்மா பேசிகிட்டு இருந்தேன்னா யாருக்கும் புரியாது. அதாவது வெளுக்காத துணி, அதாவது துவைக்காத துணி வெளுக்காது, அதாவது கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது அப்படிம்பாங்க. அதுபோல் ஒரு விளக்கத்தோட கூடு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி தருவார். அந்த அனுபவத்தை தான் நான் மற்றவங்களுக்கு எந்த கருத்தரங்கத்துக்கு போனாலும் எனக்கு ஒரு போர்டு வச்சுருவாங்க. அதில் 1-2 ஜாதகத்தை போட்டு அந்த விளக்கத்தோட மற்றவங்களுக்கு புரிய வைப்பேன். அது என்னுடைய அனுபவ கருத்துக்கள். இந்த கருத்துக்களில் உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க அதான் நம்ம இந்த கருத்து நான் என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன். பின்னாடி வந்து அப்புறமா அந்த சந்தேகம் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இப்போ போர்டுக்கு வரேன் நான். இது ஒரு ஆணின் ஜாதகம். அது போர்டு கொஞ்சம் தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்துங்க. இந்த ஆண் பாருங்க, 27/11/1988 பிறந்தவர், 4/20 பிறந்தவர், AM அதை PM. இவருக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே 2 திருமணம் நடந்துச்சு. 2 திருமணம் நடந்து கூட அது நடக்கல. இப்போ 3வது திருமணம் எப்போ நடக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜாதகத்தை பார்த்தா முதல்ல திருமண காலம் இருக்குதா, அந்த முதல் திருமணம் நிலச்சி நிற்குமா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்புறம் திருமணம் நடந்த பின்னாடி தானே குழந்தை பேருக்கு போகணும். என்னுடைய அனுபவம் வந்து 5-9 லக்னம் சம்மந்தப்படணும். முதல்ல லக்னம், அதாவது 5ஆம் இடம் திசை சம்மந்தப்படணும். இவர் பிறக்கும் போது குரு திசைக்கு அடுத்தது குரு திசை 5 வருஷம் 3 மாதம். குரு திசைக்கு அடுத்தது சனி திசை வந்தது, சனி திசையில் இல்லை. சனி திசைக்கு அடுத்தது புதன் திசை வந்தது. புதன் திசையில் தான் இவருக்கு திருமணத்தை கொடுத்தது. அந்த முதல் திருமணம் எப்போ நடந்தது, 11, அதாவது என்ன நாளுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 11ஆவது மாதம் 2017 திருமணம் நடந்தது. அன்னைக்கு புதன் திசை சுக்கிர புத்தி ராகு அந்த இடத்துல திருமணம் நடந்தது. இப்போ நான் சொன்ன 9ஆம் இடத்தை சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை. அப்போ இவருக்கு 9ஆம் இடம் எப்படி சம்பந்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 9ஆம் அதிபதி யாரு, அது குரு இல்லை. முதல்ல திருமணம் அப்படின்னாவ முதல்ல 2, 7, 8 பார்க்கணும். 2ஆம் இடம் 7ஆம் இடம் கிடக்கூடாது, 2, 7 கிடக்கூடாது. இப்போ 2 கூடையவனும் 7 கூடையவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் என்ன சாரம், ராகு சாரம் வாங்கியிருக்கு. அந்த சாரம் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கும். சாரம் கொடுத்தவன் லக்னத்துக்கு பாதகத்துக்கு போயிடுச்சு. அப்போ 2, 7 கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதே போல் புதன் கிடக்கூடாது. புதன்னா எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, புதன் லைஃப் பார்ட்னர், அதாவது தொழிலுக்கு தான் பார்ட்னர் இல்லை, வாழ்க்கைக்கு பார்ட்னர் கிரகம் யாருன்னா புதன் தான். அப்போ புதன் ஒருவருக்கு நல்லா இருந்தால் கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க. புதன் கெட்டு போச்சுன்னா எப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே ஜோதிடர்கள் தானே. அதனால் புதன் ஒருத்தர் கெட்டு போனால் முதல் தாரம் நினைக்காது. இங்கே பாருங்கள், 2, 7 கூடிய சுக்கிரன், 7ல் சுக்கிரன் இருக்குது. அதே போல் 7 ஒரு ஆணின் ஜாதகத்தில் தனித்த சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு 80% திருமணம் நடக்கிறதில்ல. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அழகான மனைவி வரும். சுக்கிரன்னா அழகு, 7ஆம் இடம் மனைவி, அதனால் அழகான மனைவி வரும். நான் ஏற்கனவே ஒரு ராகுல் காந்தி ஜாதகம் கூட போட்டு விளக்கம் கொடுத்துருந்தேன். 7ல் சுக்கிரன், அவருக்கு திருமணமே நடக்கலை. சரி, இப்போ அதே போல் 2ஆம் அதிபதி அது ராகு சாரம் வாங்கி ராகு பாதகத்துக்கு போயிடுச்சு. அதே போல் புதன் சொல்லக்கூடியது சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம், அது லக்னத்துக்கு 8ல். அப்போ இவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லாமல், அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் அதாவது ஓப்பனாக நம்ம சொல்கிறேன். அதாவது 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ வக்கரம் பெற்றால் இருதாரம். அதே போல புதன் வக்கரம் பெற்றாலும் இருதாரம். 2லேயோ 7லேயோ எந்த கிரகம் இருந்தாலும் அது வக்கரம் பெற்றாலும் இருதாரம். அப்போ இருதாரங்கிறது எவ்வளோ எளிமையாக நான் சொல்லிட்டேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இவருக்கு முதல் திருமணம் அதாவது புதன் திசையில் திருமணம் நடந்தது. இவருக்கு லக்னத்துக்கு புதன் எப்படி சம்மந்தப்படுது அப்படின்னு பாருங்க. 9ஆம் அதிபதி குரு, அந்த குருவை திசாநாதனான புதன் பார்க்குது, 9ஆம் அதிபதியான குருவும் பார்க்குது. அப்போ புதன் திசையில் திருமணத்தை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல. அதாவது இது போல திருமணமே இல்லாதவங்களுக்கு இப்படி எடுத்து பாருங்க.
சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லைன்ட்டு போயிடலாம். இப்போ புதன் திசையில் நடந்தது. அதே போல சுக்கர புத்தி அந்தரத்து, அதாவது சுக்கர புத்தியில் 2, 4, 5 குடையும் 5ஆம் இடத்துல கேது இருக்குது. கேதுக்கு 3, 11 பார்வை. அந்த கேது சுக்கரன் சாரம் தான் வாங்கியிருக்கு. சுக்கரன் சாரம் வாங்கி அந்த சுக்கரனை பார்க்கறதுனால சுக்கர புத்தியில் நடந்தது. அதுக்கு அடுத்து அதாவது அந்தரத்துக்கு வந்துடும். ராகு 11 இருந்தால் 3, 11 பார்வை. லக்னத்தை ராகு பார்க்குது. அப்போ ராகு அந்தரத்தில் திருமணத்தை கொடுத்தது. இப்போ 9, 5 எப்படி தொடர்பு வருது அப்படின்னு ஒரு ஜாதகத்தை விளக்கு கொடுத்துருக்கான். நம்மகிட்ட படிக்கும்போது ஒரு நவால ஜாதகமாக பிரிவு ஜாதகம், இளமையில் திருமணம் நடந்தது, லேட்டாக திருமணம் நடந்தது, திருமணமே இல்லாமல் போனது அப்படின்னால நிறைய ஜாதகத்தை கொடுத்து விளக்கம் தருவோம். சரி, அது வேறு. இப்போ 2வது திருமணம் மறுபடியும் நடந்தது. அந்த 2வது திருமணம் பாருங்க, அதாவது 1/2/2024 நடந்தது. அப்பவும் அதே புதன் திசை, புதன் புத்தி, ராகு அந்த இடத்துல இல்லை, புதன் திசை ராகு புத்தி, புதன் அந்த இடத்துலயே திருமணம் நடந்தது. இப்போ 2வது திருமணம்னால இதே விதி தான். அதாவது 9, 5, 1 சம்மந்தப்படணும். இது திசை புத்தி அந்தரம் சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் இல்லை. அது முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி. அப்போ பாருங்க, அதே புதன் சம்மந்தப்படுதா 2ஆம் தாரத்துக்கு. அதே 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி கெட்டு போச்சு. 5ஆம் இடம் கேது கெட்டு போச்சு. அதே கேது இருந்து கெட்டு போச்சு 2ஆம் தாரத்துக்கு. 5ஆம் அதிபதி போய் 8ல் போய் மறைஞ்சிருச்சு. அப்போ 5 போனால் நம்ம 9 எடுத்துக்கணும். அப்போ 9ஆம் இடத்த ராகு பார்க்குது. 9ஆம் இடத்த ராகு பார்க்குது. ராகு அந்த புத்தியில் நடந்தது. அதே போல் லக்னத்துக்கு இது லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட புத்தின்னு நினைக்கிறேன். சரி, அது ஒன்றுங்க. அதாவது ராகு புத்தியில் இவருக்கு 2வது திருமணம் நடந்தது. ஆனால் அந்த 2வது திருமணம் நிலைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லக்னத்துக்கு 7ஆம் இடம் முதல் தாரம் வாங்கிய சார அதிபதி சுக்கரன் என்ன சாரம், ராகு சாரம் வாங்கி பாதகத்துக்கு போயிடுச்சு. அப்போ முதல் தாரம் அங்கே நிலைக்கல. 2ஆம் தாரம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். 9ஆம் அதிபதி வக்கரமாகி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்க. அப்போ 2ஆம் அதிபதி, அதாவது 2வது தாரம்னு சொல்லக்கூடியது வக்கரமானாவே இன்னொரு தாரமும் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். வக்கரம்னா 2. அப்போ 9ஆம் இடத்துல லக்னத்துக்கு பாதகாதி போய் உட்காந்துச்சு. அப்போ 2ஆம் தாரமும் நிலைக்காது இல்லையா? சரி, 3ஆம் தாரம்னு சொன்னால் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல ராகு, 11ஆம் அதிபதியான சனி பகவான 9ல் போய் உட்கார்ந்தன. அது கேது சாரம் வாங்கியிருக்கு. அப்போ 3வது தாரம் அமெரிக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம ஜோதிடர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இது முதல் தாரத்தின் ஜாதகம். இப்போ ஜோதிட பொருத்தம் போடும்போது இந்த பொருத்தத்துக்காக நிறைய வகுப்பு நடத்துகிறாங்க. நான் அது அவங்கள குறை சொல்ல வரல. இந்த ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு உனக்கு முதல் ஒரு தாரமா 2 தாரமா, அப்போ நீ எத்தனை தாரம் எந்த மாதிரியான பொருத்தம் போட்டாலும் உனக்கு முதல் தாரம் நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகலாமில்ல. இந்த ஜாதகரோட உடன் பிறந்தவர் இந்த ஜாதகர் ஒருத்தர் தான். இவருக்கு இளைய சகோதரம் இல்லை, மூத்த சகோதரம் இல்லை. இவர் ஒருத்தர் தான். பாருங்க, 3ஆம் அதிபதி புதன், 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்த்துருங்க. அப்போ 3ஆம் அதிபதி புதன் போய் 3ஆம் இடத்துக்கு 6ல் மறைஞ்சிருச்சு, சூரியனோட அஸ்தங்கம். அப்போ இளையது இருக்காதுன்னு சொல்லாமல்ல. அப்போ இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம போகலாம்ல. சரி, அதே போல் அதாவது சரி, அது இப்போ முதல் தார மனைவி இந்த இவருக்கு இப்போ புதன் திசை நடக்குது. இதில் இன்னொன்று, புதன் எங்கே உட்காந்துருக்கு பாருங்க, 8ஆம் இடத்துல. ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறாரா அப்படின்னா திசாநாதன் உபய வீடுகளில் இருந்தால் வெளிநாட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி 8, 10, 11 இருந்தாலும் வெளிநாட்டில் இருப்பாங்க. இவருக்கு பாருங்க 2013 புதன் திசை ஆரம்பிச்சது, 2030 வரைக்கும் இருக்கு. ஆனால் புதன் 8ல் இருக்கு. இவர் அமெரிக்காவில் இருக்கார். அப்போ புதன் திசை அது அமெரிக்கா மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனால் நல்லா வருமானம். ஏன்னா 2ஆம் இடத்துல குருன்னா பெருசு, பிரம்மாண்டம். அப்போ இவர் பெரிய பணக்காரர், வசதி வாய்ப்பு உள்ளவர் அப்படின்னு தானே அர்த்தம். 2ல் குரு இருந்தாவ, அதனால பணத்தை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் அந்த கல்யாணம் நிலைச்சு நிற்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இங்கே ஒரு தவறு பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு இந்த வரப்போகிற மனைவி ஒரு மனைவியா, 2 மனைவியா, 3 மனைவியா, அந்த மனைவி நிலைச்சு நிற்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை பார்த்தா தானே அடுத்தது பெண்ணை நம்ம சேர்த்து வைக்கணும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு, அதாவது இந்த ஜாதகத்துக்கு இந்த பெண்ணை முதல்ல சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த பெண்ணை அதே போல தான் 14/1/1993 பிறந்தது, 9:50 PM. இந்த பெண்ணுக்கு அப்படி தான்
பிறக்கும்போது செவ்வாய் திசை, ராகு அதுக்கு அடுத்தது, குரு குரு 16 வருஷம் குரு திசையில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமண காலம் அதே போல தான் 11வது மாதம் 17வது வருஷம் 1917. அதாவது குரு திசை, குரு புத்தி, சனி அந்த இடத்துல திருமணம் நடந்திருக்கு. முதல்ல இந்த பெண்ணுக்கு 2-7 கிடக்கூடாது. 2ஆம் அதிபதி புதன். புதன் எங்க இருக்குன்னு பாருங்க, 5ஆம் இடத்துல இருக்கு. ஆனா அந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்கு? சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கு. சுக்கிரன் வந்து 3க்கும் 10க்கும் உடைய கர்மாதிபதி. அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 7ல் போய் உட்கார்ந்துச்சு. நான் இப்பதான் சொன்னேன் 7ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இந்த பையனுக்கு 7ல் சுக்கிரன், இதுக்கு 7ல் சுக்கிரன், அது அஸ்தங்கம். அப்படியே திருமணம் நடக்காது, நடந்தாலும் பிரச்சனை கொடுக்குன்னு சொன்னேன். அந்த புதன் வந்து சுக்கிரன் சாரம் வாங்கி 5ஆம் இடத்துல இருந்தது. அதுவும் போக திதி சூனியம். இந்த பெண்ணு சப்தமி திதியில் பிறந்தது. அப்போ 5ஆம் இடமும் 12ஆம் இடமும் திதி சூனியம். அப்போ திதி சூனியத்தில் இருந்தால் ஒரு போராட்டத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறது. குடும்பஸ்தானாதிபதி கெட்டு போச்சு, புதனும் சொல்லக்கூடியது கெட்டு போச்சு. 7 கூடிய சனி பகவான் சூரியனோட சேர்ந்து அது செவ்வாய் சாரம் வாங்கி அஸ்தங்கம். செவ்வாய்க்கு அதாவது சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை. அது 6ஆம் இடத்துல உட்காந்து அதுவும் பிரச்சனை கொடுத்துச்சு. இந்த பெண்ணுக்கு குரு திசை நடக்குது. இந்த குரு எங்க இருக்குது பாருங்க, உபய வீட்டில் இருக்குது. அப்ப இந்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. அப்ப ஒருத்தர் வெளிநாட்டில் இருப்பாங்களா வெளி மாநிலத்தில் இருப்பாங்களா அப்படின்னா அந்த திசாநாதன் உபய வீடுகளிலோ 8ஆம் இடத்துலையோ 9-10 இருந்தாலுமே இவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அப்படின்னு நீங்க பார்த்ததுமே சொல்லிடலாம் இல்லையா? அதுக்காக தான் அது இந்த ஜாதகத்தை போட்டேன். இப்ப குடும்பஸ்தானாதிபதியான புதனும் கெட்டு போச்சு, 7ஆம் அதிபதியும் கெட்டு போச்சு, அந்த புதனும் கெட்டு போச்சு. அப்போ முதல் தாரம் நிலைக்காதுன்னு சொல்லாமல்ல. அதை விட்டு இதுக்கு அதுக்கு எப்படி பொருத்தம் பார்த்துருக்காங்க பாருங்க. அதான் இந்த லக்னத்துக்கு இந்த லக்னம் 5க்கு 9 அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இந்த சந்திரனுக்கு இந்த சந்திரன் 4க்கு 10. இதுல இன்னொன்று, அதான் குரு சந்திரன் ஒரு ஆண் ஜாதகமோ பெண்ணின் ஜாதகமோ சேரக்கூடாது என்னுடைய அனுபவத்தில். ஆனால் குரு சந்திரன் சேர்ந்த யோகம் அப்படிம்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் தோஷம். ஏன்னா குருவின் மனைவியை சந்திரன் கடத்திட்டு போயிட்டான். அப்போ 2 பேருக்கும் பகை தானே. அதாவது குருவுக்கு சந்திரன் பகை தானே. அப்போ 2 பேரும் சேர்ந்துருந்தா எப்படிங்க நன்மை தரேன்? அப்போ அங்கே ஒரு பிரச்சனையை தானே கொடுக்கு. இந்த பையனுக்கு பாருங்க, சந்திரனை வக்கரம் இல்லை, சந்திரன் குரு சம்மந்தப்படல. சரி, இவங்க சேர்ந்துருக்கு. இந்த தாரமும் நிலைக்கல. 2ஆவதா இன்னொரு பெண்ணை பார்த்தாங்க. இது 93ல் பிறந்து, இது 90ல் பிறந்தது. இந்த பெண்ணையும் அந்த பையனுக்கு திருமணம் பண்ணாங்க. ஆனால் இந்த பெண்ணு 13-10-1990ல் பிறந்தது, 9:55, அதாவது AM. இந்த பெண்ணு அதே போல தான் 1-2-2024 திருமணம் நடந்தது. இந்த பெண்ணுக்கு அதே போல 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாருமே திருமணம் ஆனவங்க தான். உங்கள் ஜாதகத்தில் பாருங்க, 9ஆம் இடத்துக்கு எந்த வகையில் சம்மந்தப்பட்டது திருமணம் கொடுத்ததுன்னு பாருங்க. அதை விட்டு நான் குறை சொல்ல வரல. முன்னோர்கள் எழுதுந்து அப்போ தப்பா அப்படின்னு நம்ம பேசாதீங்க. அதாவது அந்த அப்பா சரியா இருந்திருக்கு. இந்த கலியுக காலத்துக்கு எளிமையாக பலன் எடுக்கிறது எப்படின்னு தான் நான் சொல்லித்தரேன். இப்போ 9ஆம் அதிபதி யாரு? சந்திரன். இந்த சுக்கிர திசை நடந்துருக்குது. சுக்கிர திசை நடக்குது. சுக்கிர திசையில தான் திருமணத்தை கொடுத்தது. ஆனால் சுக்கிரன் போய் நீச்சமாயிடுச்சு. ஆனால் சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு? 9 கூடைய சந்திரன் சாரம் வாங்கியிருக்கு. அப்போ 9க்கு சம்பந்தப்படுதா திசாநாதனுக்கு. அதனால அந்த சுக்கிர திசையில திருமணத்தை கொடுத்தது. அதே போல 5ஆம் இடம் அதுக்கு அடுத்தது. 5ஆம் அதிபதியான குரு சனி சாரம் வாங்கியிருக்கு. சனி புத்தியில கொடுத்தது. அதே போல லக்னத்தை ராகு பார்க்குது. ராகு அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. ஆனால் இந்த திருமணம் இவங்களுக்கு நிலைச்சு நிற்கல. அது ஏன் நிலைச்சு நிற்கல அப்படின்னா 2ஆம் இடம் கிடக்கூடாது. 2ஆம் அதிபதி போய் 3-8 கூடிய பகை கிரகமான சனி சாரம் வாங்கிருச்சு. அந்த 2ஆம் குடும்பஸ்தானத்தில் சனி கெட்டு போச்சு. 7ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாகி போய் பார்த்தா சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம். அப்போ இந்த 7ஆம் இடமும் கெட்டு போச்சு அப்படின்னு தானே அர்த்தம். 2-7 கெட்டு போனால் நடக்காது. 10க்கு புதன், அந்த புதனு சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிடுச்சு. அப்போ இந்த பெண்ணுக்கு மன வாழ்க்கை முதல் திருமணம் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாமல்ல. அப்போ இவங்க பொருள். ஆனால் இந்த பெண்ணு வந்து பாருங்க, அதாவது சுக்கிர திசை நடக்குது. சுக்கிரன் உபய வீட்டில் இருக்குது. அப்போ இந்த பெண்ணு வெளிநாடா? வெளிநாடு இல்லை, அது நீச்சம். அதனால உள்ளூர்லேயே தான் இருக்கு, வெளிநாடு போகலை.
இப்போ இது போல நம்ம அதாவது பிரம்மனுக்கு அடுத்தபடியாக நம்மளை தான் கடவுளாக பார்க்குறாங்க. அதாவது அதனால நம்ம என்ன பண்ணோம், பொறுமையாக பார்த்து அந்த திருமண காலம் இவங்களுக்கு உண்டா, அந்த திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே போல் இந்த கலியுக காலத்தில் நிறைய பேர் மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் தான் நிறைய நடக்குது. காலேஜுக்கு போனாலும் சரி, இல்லை இப்போ நம்ம வேலைக்கு அனுப்பிடுறாங்க. நிறைய பேர் வேலைக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல பொருளாதாரத்தையும் அவங்களே சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை அவங்களே நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் எதாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க அப்படிம்பாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இன்றைக்கி அப்படி இல்லை. அவங்க அப்பா அம்மா பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் நான் 4 நாளைக்கு அவங்ககிட்ட பேசி முடிவு பண்ணி நல்லா இருந்தால் தான் நான் சொல்லுவேன். அப்படிங்கிற கலியுக காலமாக ஆகிப்போச்சு. சரி, அப்படியே அந்த காதல் திருமணத்துக்கு ஓப்பனாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது காதல் திருமணம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5-7 சம்மந்தப்பட்ட காதல் திருமணம். இது நாங்கள் ஆரம்பத்திலேருந்து படிக்கும்போது அப்படித்தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கூட சனி சம்மந்தப்படணும். சனி சம்மந்தப்படாமல் காதல் திருமணம் நடக்காது. அதே போல் ராகு அல்லது கேது சம்மந்தப்பட்ட வேறு ஜாதி, அதாவது வேறு மதம். இது வேறு ஜாதி, இது வேறு மதம். ஏன்னா சனின்னா கொஞ்சம் தாழ்த்தப்பட்டது அப்படின்னு தானே எடுத்துக்குவான். ஆனோ பெண்ணோ ஒன்று ஏறி இருந்தால் ஒன்று இறக்கமாக தான் இருக்கேன். அப்போ இது சனி சம்மந்தப்படாமல் காதல் திருமணம். அதே போல் நீங்கள் ஒரு பக்கத்தை வச்சுட்டு காதல் திருமணம்னு முடிவு பண்ணக்கூடாது. இப்போ இது ஆணின் லக்கணம்னா இது பெண்ணின் லக்கணமாக போட்டு இதுக்கு 5-7 சம்மந்தப்படுதான்னு பார்க்கணும். அது கூட சனி சம்மந்தப்படுதான்னு பார்க்கணும். இதுக்கு 5-7 சம்மந்தப்படுதான்னு பார்க்கணும். அது கூட சனி சம்மந்தப்படுதான்னு பார்க்கணும். இதுக்கு வரப்போகிற கணவனுக்கு லக்னமாக போட்டு அதிலிருந்து பாருங்கள். இப்படி தான் காதல் திருமணம் நடத்துக்கணும். அதே போல் இந்த 2 கிரகமும் ஒரே நட்சத்திரின் சாரம் பெற்றாலும் காதல் திருமணம். இந்த 5 குடையவன் 7 குடையவன் சாரம் பெற்றாலும் காதல் திருமணம். 7 குடையவன் 5 குடையவன் சாரம் பெற்றாலும் காதல் திருமணம். ஆனால் 2 பேரும் ஒரே நட்சத்திரின் சாரத்தில் இருந்தாலும் காதல் திருமணம். இது பல ஜாதகங்களை, பல 100 ஜாதகங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த வளரக்கூடிய ஜோதிடர்களுக்கு நம்ம அனுபவங்களை சொல்லித்தரேன். பாடமாக எடுக்கும்போது நான் கொடுக்குற ஜாதகத்தை வச்சு பாடமாக எடுக்கிறதில்ல. எல்லாரும் வரும்போது நம்மகிட்ட படிக்க வரும்போது எல்லாரும் ஜாதகம் எடுத்துவாங்க அப்படிம்ப. அவங்க கொண்டாடுற ஜாதகத்தை போட்டு போர்டில் போட்டு தான் அவங்களுக்கு விளக்கம் தருவேன். ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு புரியும். அவங்கவுங்க ஜாதகத்தை தருவாங்க, அவங்கவுங்க பையன் பொண்ணு தருவாங்க. ஐயா என் பொண்ணுக்கு இல்லை உங்கள் பொது ஜாதகத்தை கேட்காதீங்க அப்படின்னா, இப்படி இல்லைங்க, இது ஒரு பொண்ணு ஜாதகங்க, இது பிரிவாயிடுச்சு, அதுக்கு என்ன காரணங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கும்போது அப்படி ஆமாம் கரெக்டுங்க, அப்போ 2ஆம் தாரம் எப்படி நடக்குங்க. அப்போ அதையும் நம்ம அதே போல் திருமணம் நடந்து குழந்தை பேர் இல்லை, குழந்தை பேர் அதே போல் அந்த விளக்கத்தையும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த குழந்தை பேருனா நான் படித்ததில் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு, இதை வச்சு தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. நானும் பல 100 ஜாதகங்களை பார்த்தேன். இங்கெல்லாம் அரங்கத்தில் எல்லாருமே குழந்தை உள்ளவங்க தான், திருமணம் ஆனவங்க தான். திருமண காலத்துக்கு நான் சொன்னேன் 9-5 சம்மதம் இருக்குதான்னு பார்த்துங்க. அதே போல் 5ஆம் இடம் பலம் இருந்ததுன்னா 9க்கு போயிருங்க. சரி, அதே போல் குழந்தை பேருன்னா லக்னம் 1, 5, 9 லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர். எல்லாருமே குழந்தை பேர் உள்ளவங்க தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த திசையில் குழந்தை பிறந்ததுன்னு பாருங்கள். அந்த திசாநாதன் லக்னத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும். சம்மந்தப்படாமல் குழந்தை பேர் இல்லை. அதே போல புத்திநாதன் 5 இல்லை 9 இல்லை 9 5 இதுக்குள்ளே ஏதாவது திசை புத்தி அந்தரம் சம்மந்தப்படணும். இப்போ நான் குழந்தை பேருக்கு 5ஆம் இடத்தை தொடர்றது கிடையாது, 5ஆம் அதிபதியை தொடர்றது இல்லை, குருவை தொடர்றதில்லை. இது அனுபவ ரீதியாக 100%. அதே மாதிரி நான் ஒரு 10 ரூல்ஸ் எழுதி வச்சிருக்கிற விதிகள் அப்படின்னு. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, கோல்டன் ரூல்ஸ். அது இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியும். அந்த கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் வரணும். ஒரு ஜாதகத்துக்கு தடையாகி இல்லை வரலீங்க, நீங்கள் சொன்ன ரூல்ஸ் வரலீங்க அப்படின்னு சொன்னால் அதே நம்ம எனக்கு சொல்லி தந்த வாத்தியார் என்ன சொல்லுவார், நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டால் தான் பதில் கேட்பேன். சார் நீங்கள் கொடுக்க ரூல்ஸ் வரலைங்க, அது ஏதாவது விதி விலக்கில் மாறி இருக்கும், இல்லைன்னா பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, அதில் மாறி இருக்கும். இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. இந்த விதி விலக்குங்கிறது கிடையாது, பரிகாரத்தால் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிறக்கும் போதே தலையெழுத்து எழுதிட்டான். அதான் பிரம்மன் கை தொடங்கும் முன்னரே சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்பட்டான் அப்படின்னு ஒரு புலவர் சொன்னார். அதுபோல் பிறக்கும் போதே தலையெழுத்து எழுதியாச்சு, அதை யாராலும் மாற்ற முடியாது. அப்போ பரிகாரம் பண்ணால் வேலை செய்யலாம். இப்போ இந்த பையனுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பரிகாரம்னா பரிகாரத்தால் எதாவது செய்ய முடியுமா அப்படின்னா,
அது எப்படிங்க பரிகாரத்தில் மாற்ற முடியும்? தலைக்கு வர்றது தலைப்பாவோட போகும் மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே தவிர இப்போ ஐயாவுக்கு டோப்பா வைக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. பரிகாரம் பண்ணால் ஒரு 5000 ரூபாய் என்ன 50,000 ரூபா தரேன், பரிகாரத்தில் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு பண்ண முடியுமா? இல்லை, சிரிக்கல, சிந்திக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ 5 லட்ச ரூபா இல்லைங்க 50 லட்ச ரூபா தரேன், எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னா பரிகாரத்தால் மாற்ற முடியுமா? இவனுக்கு இதான் தலையெழுத்து. அப்போ படிப்பு அப்படிங்கும்போது இவன் 1 டிகிரி படிச்சிருப்பானா 2 டிகிரி படிச்சிருப்பானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இவ்வளோதான் படிப்பு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. அதே மாதிரி படிப்புங்கிறத நான் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிடுவேன். லக்னத்துக்கு 3ஆம் இடம் அதான் 10th, 4ஆம் இடம் +2, 5ஆம் இடம் உயர்நிலை கல்வி, 5ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்ததோ அத்தனை டிகிரி, 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரி. அப்போ 3ஆம் இடம் கெட்டு போய் புதனும் கெட்டு போனால் 10th கூட நீ படிக்கலையே அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் நீ ஐடி படிச்சியா டிப்ளமா படிச்சியான்னு கேட்பேன். ஏன்னா +2க்கே போகாமல் அப்படியே ஐடிக்கு போவாங்க இல்லையா? அப்போ அது இது போல் அனுபவங்களை நம்ம 4ஆம் பாவம் பாடமாக சொல்லும்போது நான் அதை சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு திருமண காலத்துக்கான சூட்சமங்கள் எப்படி எடுக்கிறது, திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருதாரத்துக்கு எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கேன். அதனால ஒரு ஜாதகம் கிடைச்சாவே அந்த ஜாதகருக்கு திருமணம் நிலைச்சு நிற்குமா? அவங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க, அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை, அவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும், அந்த திருமணத்துக்கு பின்னாடி குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக புரிய வைக்கணும், மற்றவங்களுக்கு வழிகாட்டணும். அப்படிங்கிறத என்னுடைய அனுபவ கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இதில் என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. 936 31 48 089. இந்த ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா எப்போ வேணாலும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. அவங்களுக்கு கையில் ஜாதகத்தை வச்சுட்டு கூப்பிடுங்க. அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் பலருக்கு வழிகாட்டி சிறப்படைங்க அப்படிங்கிறதா என்னுடைய அனுபவங்கள். நன்றி. இதுவரை என்னுடைய அனுபவ கருத்துக்களை கேட்டவருக்கு மேலே எழுதியிருக்கிறேன் பாருங்க. மாரகத்தை நான் சொல்லவே இல்லையா? மாரகத்தை நான் தான் சொல்றேன். ஏட்டு கல்வி கூட்டு உதவாது, அனுபவ கல்வி. மாரகஸ்தானா 2, 7, 3, 8 இதுதானே நீங்க படிச்சுட்டு வரீங்க. ஒருவருக்கு மாரகம் அப்படின்னா அது அதாவது ஆயுள் கண்டம் அப்படிங்கிற லக்னத்துக்கு 12க்கு சம்மந்தப்படாமல் ஒரு ஆயுள் கண்டம் இல்லை. இது அது ஒரு நாளைக்கு நான் தனியாக விளக்கம் கொடுக்குறேன். சரி, மிக சிறப்பான அற்புதமான ஒரு விளக்கத்தை ஐயா இந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சந்தன மாலை அணிவித்து கிரீடம் வைத்து சிறப்பு செய்திருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட